வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மொரார்ஜி தேசாய் சாதனையை முறியடித்த நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். வறுமையை முற்றிலும் ஒழிக்க பட்ஜெட் பாதை அமைத்துக் கொடுத்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை. வைகோ கண்டனம். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட். ராகுல் காந்தி விமர்சனம். 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகள் கண்டனம். வெள்ள பாதிப்புகள் குறித்த பட்ஜெட் அறிவிப்பில் தமிழ்நாட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிடாதது எதிர்க்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடந்ததால் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வதில் அரசு மும்முரம் காட்டிய நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய நிகழ்வான பட்ஜெட் தாக்கல் தொடங்கியது. கடந்த காலங்களில் அனைத்து பட்ஜெட்டையும் பாஜக தனி பெரும்பான்மை பலத்துடன் தாக்கல் செய்த நிலையில் முதன்முறையாக பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதன் மூலம் முந்தைய மொரார்ஜி தேசாய் சாதனையை முறியடித்துள்ளார். உற்பத்தி அதிகரிப்பு, ஊரக மேம்பாடு மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட 9 குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். மேலும் ஏழைகள், பெண்கள், விவசாயிகளை மையப்படுத்தி பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் பீகாரில் மின் ஆலை அமைக்க ரூபாய் 21,400 கோடியும், வெள்ள தடுப்பு அமைக்க 11,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், அசாம், இமாச்சல், உத்தரகாண்ட், சிக்கிமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டும் எனவும் அவர் தெரிவித்தார். வெள்ள பாதிப்புகள் குறித்த பட்ஜெட் அறிவிப்பில் தமிழ்நாட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிடாதது எதிர்க்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை உலக அளவிலான உற்பத்தி மையமாக மாற்றும் அம்சங்கள் பட்ஜெட்டில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். இந்நிலையில் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய அவர், மக்களவையில் மக்களுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏழைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெரும் பலத்தை பட்ஜெட் அளிக்கும். நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கும் அவர்கள் அதிகாரம் பெறவும் பட்ஜெட் வழிவகுக்கும். அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவை உலக அளவிலான உற்பத்தி மையமாக மாற்றும் அம்சங்கள் பட்ஜெட்டில் உள்ளதாக தெரிவித்த பிரதமர், பட்ஜெட்டில் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டங்கள், மானியங்கள் மற்றும் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொருவரையும் புதிய தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் பட்ஜெட்டில் சிறப்பம்சங்கள் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் வறுமையை முற்றிலும் ஒழிப்பதற்கு மத்திய பட்ஜெட் பாதை அமைத்து கொடுத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரில் சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் மற்றும் மருத்துவமனையின் சிகிச்சை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உடல்நிலை குறித்து விசாரித்ததோடு அந்த நோயாளிகளின் உறவினர்களுடன் உரையாடினார். மேலும் நரம்பியல் சிகிச்சை பிரிவிற்கும் சென்று அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் இயன்முறை சிகிச்சைகளையும் பார்வையிட்டார். இதனை அடுத்து இங்கு செயல்பட்டு வரும் இதய கேத்லாய் ஆய்வகத்திற்கு சென்று ஆய்வு செய்து நோயாளிகளிடம் சிகிச்சை விவரங்கள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார்.
அதனைத் தொடர்ந்து நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படும் உணவு கூடத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் சென்று அங்கு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தினை சுவைத்து பார்த்து ஆய்வு செய்தார். பின்னர் பணியாளர்களின் வருகை பதிவேடு, மருந்துகள் இருப்பு பதிவேடு போன்றவற்றை முதல்வர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து அதன் விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் வந்து செல்லும் இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்களை நியமிக்குமாறும், டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவிற்கு கூடுதல் டயாலிசிஸ் இயந்திரங்களை வழங்குமாறும் ஆணையிட்டார். இந்த ஆய்வின் போது முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனை முதல்வர் மற்றும் மருந்துகர்களிடம் மருத்துவமனையை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்றும், நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சைகளை கால தாமதமின்றி வழங்கிட வேண்டும் என்றும், அத்தியாவசிய மருந்துகள் தேவையான அளவிற்கு இருப்பு வைத்திருப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பார்த்த சாரதி, சிறப்பு அலுவலர் டாக்டர் ரமேஷ், மருத்துவர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடன் இருந்தனர். பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கிய நிலையில் தமிழ்நாடு முதல்வரின் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருப்பதை மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த மோடி தலைமையிலான பாஜக அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்கள், நிதி ஆயோக் மூலம் பெற்ற ஆலோசனைகள் எவையும் நாட்டின் சாதாரண எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு பயனளிக்கவில்லை என விமர்சித்துள்ளார். தற்போது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள 2024-25 வரவு செலவு அறிக்கையில் உற்பத்தி, வேலைவாய்ப்புகள், சமூக நீதி, நகர்ப்புற மேம்பாடு, எரிசக்தி பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட 9 கூறுகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்திருப்பதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழைகள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் கடந்த 6 முறை நிதியமைச்சர் தாக்கல் செய்த வரவு செலவு அறிக்கையில் இடம் பெற்றிருந்ததுதான் எனவும், ஆனால் செயல்பாட்டிற்கு வந்ததா என்பதுதான் கேள்விக்குறி எனவும் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பொருளாதாரம் 6.5 முதல் 7 விழுக்காடு வளர்ச்சி அடையும் என்றும், பணவீக்க விகிதம் 4.5 விழுக்காடு அளவு குறையும் என்பதும் பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் நடைமுறையில் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். உணவு பணவீக்கம் 7.5 விழுக்காடாக அதிகரித்ததால் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்தன என்பதுதான் உண்மை நிலை எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறைக்கு 1.52 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததை தெரிவித்துள்ள வைகோ, ஆனால் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஓராண்டு காலம் போராடிய விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிதிநிலை அறிக்கையில் ஏற்கப்படவில்லை என்பது ஏமாற்றம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் ஒன்றிய அரசின் பாராமுகத்தாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையாலும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதால் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்புக்கு தள்ளப்பட்டதாகவும், உடனடியாக இவற்றிலிருந்து மீள்வதற்கு நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று மோடி அரசு தந்த வாக்குறுதிகள் காற்றிலே பறந்ததாகவும் வைகோ விமர்சித்துள்ளார். இந்நிலையில் தற்போது ரூபாய் 2 லட்சம் கோடி செலவில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு 5 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி மட்டும் அளிக்கப்படும் என்று கூறியிருப்பதும், 500 முன்னணி நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் படித்த இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தையே தருவதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம், உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் வெள்ள பாதிப்புக்கு சிறப்பு நிதி ஒதுக்கியுள்ள ஒன்றிய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். அதேபோல் பீகார், ஆந்திரா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகளை ஒன்றிய நிதியமைச்சர் புறந்தள்ளி இருப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு இல்லை என தெரிவித்துள்ள வைகோ, கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் மற்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பண மதிப்பு இழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா தாக்கம், மின் கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றால் அடுத்தடுத்து நெருக்கடிகளை சந்தித்து வரும் கோவை மாவட்ட தொழில்துறை வளர்ச்சிக்கு திட்டங்கள் எதுவும் இல்லாததும் மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை விமர்சித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட்டாகவே அமைந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் விதமாகவே பட்ஜெட் உள்ளது. சாமானிய இந்தியர்கள் எவ்வித பலனும் இல்லாத வகையில் ஏஏவுக்கு, அதாவது அம்பானி அதானிக்கு பலன் தரும் விதமாக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் முந்தைய பட்ஜெட்டுகளை நகல் எடுத்து ஒட்டியுள்ளதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
பாரபட்சமாக ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமே நிதியை அறிவித்துள்ளது ஒன்றிய அரசு என திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே வரவில்லை என்றும் ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களையும் பாரபட்சமின்றி பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாஜகவின் அணுகுமுறை முன்பை விட தற்போது மிக மோசமாக உள்ளது எனவும் பீகார், ஆந்திராவுக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்துவிட்டு பிற மாநிலங்களை வஞ்சிப்பதை ஏற்க முடியாது எனவும் அனைத்து மாநிலங்களையும் பாரபட்சமின்றி ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் பட்ஜெட் பெரிதும் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தற்போதைய அறிவிப்புகளால் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த எந்த நன்மைகளும் இருக்காது என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டுக்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது என தெரிவித்தார். கோதாவரி, காவிரி இணைப்பு குறித்து பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என பழனிசாமி கூறியுள்ளார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது துரதிருஷ்டவசமானது என சசிகலா தெரிவித்துள்ளார். வருமான வரி முறையில் எந்த மாற்றமும் கொண்டு வரப்படாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது என்றும் ஒன்றிய பட்ஜெட் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிடாத ஒரு அறிக்கையாகத்தான் உள்ளது என்றும் பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு இன்றி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது சாத்தியப்படுமா என்பது கேள்விக்குறி என்றும் கூறியுள்ளார். தனியார் சிற்றுந்துகளை அனுமதிக்க கூடாது, மினி பேருந்து சேவையை அரசே நடத்த வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் சிற்றுந்து திட்டம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சென்னையின் புறநகர் பகுதிகளாக உள்ள மணலி, திருவொற்றியூர், மாதாவரம், அம்பத்தூர், வளசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் முதல் முறையாக தனியார் சிற்றுந்துகளை இயக்க அனுமதி வழங்குவது குறித்து பேசப்பட்டது. தனியார் மினி பேருந்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசு பேருந்துகளின் வருவாய் மேலும் குறைவதோடு மட்டுமல்லாமல் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாகும். மினி பேருந்து சேவையை வழங்குவதில் எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்த அவர், இதனை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை என வலியுறுத்தினார். இதில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வேலை பாதுகாப்பின்மை உருவாகவும் வழிவகுக்கும். எனவே முதல்வர் இதில் உடனடியாக தனது கவனத்தினை செலுத்தி சென்னை புறநகரில் தனியார் சிற்றுந்துகள் அனுமதிக்கப்படுவதை கைவிட வேண்டும், மினி பேருந்து சேவையை அரசே நடத்த வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 99வது நினைவு தினத்தை ஒட்டி பாப்பாரப்பட்டியில் உள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கி. சாந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கில அரசுக்கு எதிராக போராடியதால் சிறையில் அடைக்கப்பட்டார். 4/10/1884 வத்தலகுண்டுவில் பிறந்த தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு பெற்று 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் இருந்ததோடு ஆங்கிலேயருக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டவர். இதனைத் தொடர்ந்து தொழுநோய் ஏற்பட்டு சிறையில் இருந்து விடுதலையான அவர் இறுதி காலத்தில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள பாரதபுரம் பகுதியில் 1925ஆம் ஆண்டு மறைந்தார். தொடர்ந்து பாப்பாரப்பட்டியில் அவரின் நினைவாக தமிழக அரசு நினைவு மண்டபம் அமைத்து இன்று அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். அரியலூர் மாவட்டம் சன்னாவூர் கிராமத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ஜெயபால் தனது 3 வளர்ப்பு நாய்களை அழைத்து சென்றுள்ளார். அப்போது நாய்கள் இருந்த இடத்தில் வெடி சத்தம் கேட்டது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெயபால் அருகில் சென்று பார்த்தபோது 2 நாய்களும் இறந்து கிடந்தன. அப்போது சந்தேகப்படும்படி இருந்த இருவரை அழைத்து விசாரணை செய்ததில் நரியை பிடிக்க ஆட்டு கொழுப்பை தடவி நாட்டு வெடி வைத்ததையும் அதனை நாய்கள் கடித்ததால் வெடித்து இறந்து விட்டதாக கூறினர். இதனை அடுத்து இருவரையும் வெங்கானூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு புங்கத்தூர் லட்சுமிபுரம் பகுதியில் வசிக்கும் பாளையம் என்ற மூதாட்டி கிராம நத்தம் நில வகைப்பாட்டில் குடிசை வீடு கட்டி தனது மகள் மற்றும் பேரன் பேத்திகளுடன் பூர்வீகமாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் வசிக்கும் வீட்டிற்கு 3 சென்ட் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர்.
கிராம நத்தம் நிலம் என்பது கிராமத்தில் வீட்டுமனை இல்லாமல் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கும் நிலம்தான் கிராம நத்தம் நிலம் என்பது அரசு விதிமுறை. இந்த விதிமுறைகளுக்கு மாறாக பணக்கார நபர்களுக்கு சட்டவிரோதமாக பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மூதாட்டி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி சட்டத்திற்கு புறம்பாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பூர்வீகமாக குடிசை வீட்டில் வசித்து வரும் மூதாட்டிக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். லட்சுமிபுரம் பொங்குத்தூர் நாங்க ஐயா 80 வருஷ காலமாக நாங்க வாழ்ந்துன்னு வந்துடுவோம். எங்க அம்மா பேர் பாலைன்றவங்க மூடாட்டி ஆயிட்டாங்க. அவ்வளோ காலமாக வாழ்ந்துன்னுக்குறாங்க. எத்தனையோ வருஷமா தாயா கூட இருக்கிறேன். நான் கஷ்டப்படுகிறேன் தாயா கூட. திடீர்னு வந்து வழுக்கு போட்டோம் ஒரு அடங்குல எங்களை வந்து மிரட்டி என் வீட்டெல்லாம் இடிச்சு நாசனம் பண்ணி எவ்வளோ கோலம் பண்ணிட்டாரு எங்களை. நாங்கள் ஏழைகள் ஐயா, எங்களால் முடியல. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க ஐயா. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். கத்தி எத்தனை வந்து மிரட்டி அசிங்கப்படுத்தி என்னை மானக்கேடு எடுத்தார் அவர். முடியல. அசோக் என்ற பிடி மெடிக்கல் நல்ல வழிக்கடு ஐயா. 85 வருஷமா இருக்கிறாங்க அம்மா. 80 வருஷமா இருக்கிறோம். அந்த 80 வருஷமா என் தாயா கூட தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அந்த 80 வருஷமா எத்தனையோ பணமரங்கள் எத்தனையோ இடங்கள் புத்தும் பூடுமா இருந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல இந்த வருஷம் இப்போ வந்து என் வீட்டை இடிச்சு என் தாயை என்னை நடுத்தர நிற்க வச்சுட்டாரு. கேட்டால் மிரட்டல், கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு 3 பேர் ஆந்திராக்காரங்க, 2 பேர் அசோக் பிடி மெடிக்கல் அவரு இந்த வண்டி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டை இடிச்சு நாசனம் பண்ணிட்டாரு. எங்களால முடியல ஐயா. அவங்க இடம்னு சொல்றாங்க. எங்களுக்கு பேச முடியல. போலீஸ் வச்சு எங்களை மிரட்டுறாங்க. எங்களால முடியல. அப்படியே அராஜகம் பண்றாங்க. பிடி மெடிக்கல ரொம்ப அராஜகம் பண்றாங்க. என்னால முடியல ஐயா. நாங்க வந்து ஏழைங்க, பணத்தை வாரி போட்டுறான். உன்னை எதை செய்யா செய்வேன் நானு அப்படின்னு சொல்றேன் ஐயா. ஏதாவது ஒரு முடிவு எடுங்க ஐயா. திருப்பூர் மங்கலம் ரோட்டில் உள்ள கடைகள், நிறுவனங்கள் ஏராளமானவை சாலையை ஆக்கிரமித்து முகப்பு ஷெட்டுகள் பொருட்களை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலையில் திருப்பூர் மாநகராட்சி சார்பில் ஆக்கிரமிப்புகளை தாங்களே அகற்றிக்கொள்ள அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக இருந்ததால் இன்று திருப்பூர் மாநகராட்சி அதிகாரிகள் 3 பொக்லின் இயந்திரங்களை கொண்டு வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கடைகளின் முகப்பு ஷெட்டுகள், பெயர் பலகைகள், பொருட்களை அதிரடியாக இடித்து அகற்றினார்கள். திடீரென ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெரும்பாக்கத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பெரும்பாக்கம் எல்லைக்குட்பட்ட வனப்பகுதி உள்ளது. அதன் அருகாமையில் குடிநீருக்கு ஆதாரமான ஏரி உள்ளது. இன்று காலை சுமார் 3 வயதுள்ள ஆண் புள்ளிமான் ஒன்று ஏரியில் தண்ணீர் குடிக்க வந்துள்ளது. அங்கிருந்த வெறிநாய்கள் புள்ளிமானை துரத்தி கடித்துள்ளது. இதில் பயந்து போன புள்ளிமான் தண்ணீருக்குள் குதித்து மூச்சு திணறி இறந்துள்ளது. இறந்த மானை கண்ட அப்பகுதி கிராம மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். வனத்துறையினர் இறந்த மானை மீட்டு வனப்பகுதியில் புதைத்தனர். புள்ளிமானை கண்டதில் கிராம மக்களுக்கு மகிழ்ச்சி எனினும் மான் இறந்ததால் கிராம மக்கள் வருத்தமடைந்தனர். தமிழக அரசை கண்டித்து உள்ளாட்சி ஊழியர்கள், மேல்நிலை குடிநீர் தொட்டி ஆபரேட்டர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், டெங்கு தடுப்பு தொழிலாளர்கள் இணைந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் படிமாத ஊதியமாக 14,593 ரூபாய் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும், அரசாணை உத்தரவுப்படி ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஒரு நாள் ஊதியமாக 533 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலிக்கு நாயக்கன் பட்டியை சேர்ந்தவர் ஹேமா. இவர் ஒட்டன்சத்திரம் அருகே பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் கல்லூரிக்கு செல்வதற்காக பழனி தீயணைப்பு நிலையம் அருகே சாலையோரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்கு திரிந்து கொண்டிருந்த தெருநாய் ஒன்று ஹேமாவை கடித்து கொதறியதில் மாணவி கூச்சலிட்டதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மாணவியை காப்பாற்றி பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். கல்லூரிக்கு சென்ற மாணவியை தெருநாய்கள் சூழ்ந்து கடித்து கொதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த இந்திரா நகர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இதில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் 125க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் மாலை வேளையில் பள்ளியில் வகுப்பறை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென சுமார் 3 அடி நீளமுள்ள விஷப்பாம்பு ஒன்று வகுப்பறையில் புகுந்துள்ளது. இதனால் மாணவர்கள் பாம்பை கண்டு கூச்சலிட்டுள்ளனர். வகுப்பறையில் இருந்து பாதுகாப்பாக மாணவர்களை வேறு வகுப்பறைக்கு மாற்றிய ஆசிரியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். உடனடியாக பள்ளி வளாகத்தை சுற்றி போதிய தூய்மை பணிகளை மேற்கொண்டு புதர்களை அகற்ற வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் தவராஜ் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் காவலர்களுக்கு குறைந்தபட்ச சட்டக்கூலி அமல்படுத்த வேண்டும். அதேபோல் நகராட்சி நிர்வாகத்தில் அவுட் சோர்சிங் தனியார் மைய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள், பெண்கள் என ஏராளமானோர் ஒன்று திரண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முகாமில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் பங்கேற்பு கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். இந்த முகாமில் பட்டா திருத்தம், முதியோர் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, மருத்துவ காப்பீட்டு திட்டம் என மொத்தம் 317 மனுக்கள் பெறப்பட்டது. மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பத்தூர் திமுக மாவட்ட செயலாளருமான தேவராஜ் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தார். மேலும் உடனடியாக தீர்வு காணப்பட்ட 15 மனுக்களுக்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள், துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், பயனாளிகள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 1/10/2013 ஆண்டு கோபி கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது காவல் நிலையத்திற்கு உள்ளேயே உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் ஆய்வாளர் முரளிதரன், சிறப்பு உதவி ஆய்வாளர் உமாசங்கர், சிறப்பு உதவி ஆய்வாளர் இன்பரசன் ஆகிய 3 தண்டனை விதித்து வேலூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்போது ஆய்வாளர் முரளிதரன் வேலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் புதிதாக அமல்படுத்தியுள்ள மின் கட்டண உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி தமிழகத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து விருதுநகர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 குறைந்து ரூபாய் 54,480க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து ரூபாய் 6,810க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து ரூபாய் 96க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பனாமா, கோஸ்டாரிக்கா இடையே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாட்டின் பனாமா, கோஸ்டாரிக்கா இடையே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் ரிக்டர் அளவானது 5.7 பதிவாகியுள்ளது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திடீரென ஏற்பட்ட இந்த இயற்கை சீற்றத்தால் மக்கள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொரார்ஜி தேசாய் சாதனையை முறியடித்த நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். வறுமையை முற்றிலும் ஒழிக்க பட்ஜெட் பாதை அமைத்து கொடுத்துள்ளது பிரதமர் மோடி பெருமிதம்.
தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை, வைகோ கண்டனம். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட், ராகுல் காந்தி விமர்சனம். 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகள் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.